அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து சுருக்கமாக பார்ப்போமா? லக்னம் 1, அடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதற்கடுத்தது 4. அந்த 4ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 5, 6, 7, 8, 9, 10, 11 விட்டு விடுங்கள், அதுவரை பார்த்து விட்டோம். 12ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள்? இதுல மிதுன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி புதனே ஆகிருவார், ஒரு 12 இருப்பார். ஆனா அவர் லக்னாதிபதியும் ஆகி விடுகிறார். லக்னாதிபதி 12 இருக்கக்கூடாது அல்லவா? அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி குருவாகி 12 இருப்பார். விருச்சிக வீட்டுல, செவ்வாய் வீட்டுல லக்னாதிபதியாகி 12 இருக்கிறார் அல்லவா? லக்னாதிபதி மறைவது என்பது ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படுத்தி விடும் அல்லவா? அதனால லக்னாதிபதி மறையக்கூடாது இல்லைங்களா? ஆனா ரிஷப லக்னத்துக்கு பாருங்க, 4ஆவது சூரியனாகி மேச வீட்டுல, செவ்வாய் வீட்டுல உச்சமாயிருவார். விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி கும்ப வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் 12 துலாம் வீட்டுல உச்சமாயிருவார். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடைந்து விட்டால் மறைவில்லை, சிறந்த பலன். உச்சம்னா 100% பலன், ஆட்சியில 80% பலன். சரிங்களா? ஆனா நீங்க சிம்ம வீட்டுக்கு பாருங்க, சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி விருச்சிக அதிபதி செவ்வாய் வருவார். அவர் கடகத்துல 12ல நீசமாவார். நீசமாகிற போது பலன்கள் மிக குறைவு. பலன் இருக்கும், ஆனா குறைவா இருக்கும் பலன். அதே நேரத்தில் வளர்வரை சந்திரனாகி அங்கு கடகத்தில் இருந்துட்டான்னு வைங்க, சூப்பர். அல்லது ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய்க்கு கேந்திரத்துல சந்திர பகவான் வளர்வரையா இருந்துட்டாலும் செவ்வாய் வலுவடைஞ்சிருவார் இல்லைங்களா? சரி, அப்போ 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பொதுவான பலன்? அதுக்கு முதல்ல அந்த 12ஆம் பாவகம் என்ன தன்மைகளை பெற்றிருக்கிறது? 12 பாவங்களுக்கும் ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவகத்திற்கும் காரகத்துவங்கள் என்கிற தன்மைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 12ஆம் பாவத்துக்கு என்ன அமைச்சிருக்கிறாங்க? இப்ப 12ங்கும் போது உடல் உறுப்புகள் 12ஆம் பாவம் எதை குறிக்கும்னா நம்மளுடைய கால் பாதத்தை குறிக்கும். கடைசி அதுதான், கால் பாதத்தை 12ஆம் பாவம் குறிக்கும். சரி, என்ன காரகத்துவங்கள், என்ன தன்மைகள் அந்த 12ஆம் பாவத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது? விரயம், மோட்சம், மறுபிறப்பு, முதலீடு, சிறைவாசம், தோல்வி, ஊரை விட்டு வெளியேறுதல், வெளிநாடு யோகம், மருத்துவமனை, வட்டி கட்டுதல், உறுப்புகள் செயலிழத்தல், தூக்கம், நிம்மதி, திருமண தடை, திருமண பிரிவு, தோல்வியாதி, ஏமாற்றம், ஜாதகரின் பின்புறம். இதுதான். இதுல பெரும்பாலும் மனிதர்களுக்கு ஆகாத தீமையான பலன்கள் தான் பெரும்பான்மையா இருக்கு. 12 ஒரு சில பலன்கள் மட்டும்தான் நல்ல பலன். அப்படிப்பட்ட இந்த 12ஆம் பாவத்துல அதிகபட்சமா தீய பலன்கள் இருக்குதுன்னா, இப்ப என்ன பலன்கள் கிடைக்கும் ஜாதகருக்கு? லக்னத்துக்கு பகை கிரகமோ, அந்த 12ஆம் பாவத்துக்கு பகை கிரகமோ அங்க 12 உட்கார்ந்துச்சுன்னா தீமையான பலன்கள் அதிகமா நடக்கும். அதுல இந்த ராகு கேது உட்கார்ந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த ராகு கேதுக்கு அது ஆகாத வீடு இருந்துச்சுன்னு வைங்க. ராகு கேதுக்கு உரிய வீடுகள் என்று சில வீடுகள் இருக்கு, உரிய வீடுகள் என்று ஒரு தனி அமைப்பு இருக்கு. அதுல ஆகாத வீட்டுல போய் ராகு கேது உட்கார்ந்து 12ல இருந்து தசை நடந்துச்சுன்னா அந்த மனிதன் வாழ்நாளில் மறக்கவே முடியாத கட்டும் பிரச்சனைகள் கொடுத்துருவார். விபத்துக்கள் கூட நடக்கும். அதுவும் வாழ்நாள மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை, தீய தாக்கத்தை அந்த 12ல ஆகாத வீடா இருந்து ராகு கேது இருந்துட்டா கிடைச்சிடும். சரி, அப்ப பொதுவா 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்? நீங்க பாருங்க, யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ, சொத்து வாங்குறாங்களோ, அவங்க எப்ப வாங்குவாங்க தெரியுங்களா? ஒண்ணு 12ஆம் இட திசை, இல்லைன்னா 11ஆம் இட திசை, அப்படி இல்லைன்னா 10ஆம் இட திசை, அதுவும் இல்லைன்னா 4ஆம் இட திசை, அதுவும் இல்லைன்னா 2ஆம் இட திசை. 2, 4, 10, 11, 12ஆம் இட தசை நடக்கிற போதுதான் எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சொத்து வாங்குறது, வீடு கட்டுறதெல்லாம் நடக்கும். அது என்னன்னா, உங்களுக்கு 2ஆம் பாவகம் என்ன பாவகம்? தனஸ்தானம், வருமானத்தை கொடுக்கிறது. அந்த 2ஆம் இட தசை நடக்கிற போது தன வரவு, பண வரவு நல்லா இருக்கும், கையில நிறைய பணம் போடும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? வீடு வாங்குவோம், சொத்து வாங்குவோம். யாரா இருந்தாலும் அத்தை செய்வோம். நிறைய ஏற்கனவே சொத்து வீடுகளை கிடந்துச்சுன்னா அது வேற.
இல்லாதவங்க அந்த 2ஆம் இட தசை நடக்கிற போதுதான் அவங்களுக்கு கையில வருமானம் வரும். அப்பதான் வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க. வருமானத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு வீடு, எந்த அளவுக்கு சொத்துங்கிறதெல்லாம் அது அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு. அதே மாதிரி 4ஆம் இட தசை நடக்கிற போது 4ஆம் இடம் யாரு? அவருதான் வீடு சொத்துக்கள காரணம். அப்புறம் அந்த 4ஆம் அதிபதியே தசை நடத்துறப்போ எந்த ஜாதகராக இருந்தாலும் வீடு வாகன சொத்து அமையும். லக்னத்தை பொறுத்து, லக்னத்தினுடைய வலுவை பொறுத்து, லக்னத்துக்கு எந்த லக்னமா இருந்தாலும் கிடைக்கும். லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து. அதே மாதிரி இந்த 2 நாள் இந்த குறிப்பிட்ட தசை நடத்துகிற அந்த தசை நாயரில் கெடாம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய வலுவை பொறுத்து அந்த சொத்து யோகம், வீட்டு யோகம் பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதியுடைய தசை 10 தொழில் ஸ்தானம். அப்ப 10ஆம் இட தசை நடக்கும்போது தொழில் மிகச் சிறப்பா அற்புதமா இருக்கும். நிறைய பணம் கையில வரும். தொழில்ல நல்ல லாபம் வரும், பணம் வரும். நிறைய வருமானம் கையில புழங்கும். சொத்து வாங்கி வீடு கட்டுவோம். ஏன் தொழிலுக்கே கூட தொழிலுக்கு தேவையான எந்த தொழில், அந்த தொழிலுக்கு தேவையான கட்டடங்களே கட்டக்கூடிய யோகமும் அமையும். அடுத்து 11ஆம் அதிபதி. அவரு லாபஸ்தானாதிபதி, ஆசைகள் நிறைவேறுகிற அதிபதி, வெற்றியின் அதிபதி. 11ஆம் இட திசை நடக்கிற போது ஏதாவது ஒரு வகையில் பல வகைகளிலேயும் பணம் வரும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கையில பணம் புழங்கி கொண்டே இருக்கும். பணம் வந்துட்டே இருக்கும். லாப வீடு அல்லவா, ஆசைகள் நிறைவேறு அமைப்பு அல்லவா. அந்த லாபஸ்தானத்தினுடைய தசையினுடைய 11ஆம் அதிபதியினுடைய தசை நடக்கிற போது சொத்து வீடு அமையும். அதே மாதிரி 12ஆம் இட தசை நடக்கிற போது சொத்து வீடு அமையும். அது எப்படி? அத பூரா ஆகாத தன்மைகள் தானே அந்த 12ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அதுல முதலீடுன்னு ஒண்ணு இருக்கு 12ஆம் பாவத்துல. விரயத்தை செய்வதும் 12 தான். முதலீடு 12 தான். மற்ற அசுப பலன் எல்லாம் அதான் முதலே சொன்னேன். அது ஆகாத லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள், அந்த 12ஆம் வீட்டுக்கு ஆகாத கிரகங்கள் இருந்தா தான் அசுப பலன். இப்போ 12ஆம் பாவத்துல விரயமும் இருக்கிறது, முதலீடும் இருக்கிறது. அப்ப விரயம் பண்றோம். 12ஆம் இட தசைனா விரயம் நடக்கும். அந்த விரயம் சொத்தாக மாறும். இடம் வாங்கினா அந்த இடத்துல காசு போட்டா அது சொத்தா முதலீடாயிரும். ஒரு வீடு வாங்கினா அது முதலீடாயிரும். வண்டி வாங்கினா, கார் வாங்கினா முதலீடாயிரும். எந்த வண்டி வாங்கினாலும் சரி, அதாவது விவசாயிகள் கால்நடை வாங்கினாலும், தோட்டந்தோரம் வாங்கினாலும் எல்லாம் முதலீடா மாறி. அப்பதான் 12ஆம் இட திசையில் தான் இந்த மாதிரி சொத்து வீடு வாங்குற அமைப்புகள். நான் சொல்ல மாதிரி 2, 4, 10, 11, 12ஆம் இட திசைகளிலே தான் அது சொத்து வாங்குற அமைப்புகள் அமையும். கல்விக்கு 4ஆம் அதிபதி கல்விக்கு நிறைய செலவு பண்ணுவார். இப்ப பொதுவாவே 12ஆம் அதிபதியுடைய தசை நடந்தால் சொத்து வாங்குவார்கள், வீடு கட்டுவார்கள். 2, 4, 10, 11, 12. அப்படிப்பட்ட அமைப்புல 4ஆம் அதிபதி 12ல் உட்காருகிற போது அவர்தான் வீடு வாங்கினதுக்கெல்லாம் சொந்தம். அவரே போய் அமருகிற போது சொத்து வருகைக்கும் சொத்து யோகத்திற்கும் சொல்லவா வேணும். 12ஆம் இட திசை நடந்தாலும் வரும். 4ஆம் அதிபதி அவங்க 12ஆம் வீட்டுல உட்கார்றாரு. 12ஆம் அதிபதியினுடைய திசை நடந்தாலும் வரும். 4ஆம் அதிபதி 12 இருக்காரு பாத்தீங்களா, 4ஆம் இட திசை நடந்தாலும் வரும். ஏன்னா வீடு வாங்கின சொத்துக்கு அடிப்படை காரணகர்த்தாவே 4ஆம் அதிபதி அல்லவா. நீங்க 4ஆம் அதிபதி 12 இருக்கும்போது பாத்தீங்கன்னா கல்விக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. படிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, அல்லது கல்வி நிறுவனங்கள் வச்சுட்டு அதுக்கு செலவு பண்றதாலும் சரி, அது எல்லாமே முதலீடு. கல்விக்குன்னு செலவு பண்ணா, கல்வி படிக்கிறது என்னைக்கு படிப்பை விடவா ஒரு முதலீடு இந்த உலகத்துல, கல்வியை விடவா ஒரு முதலீடு. கல்விக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. வீடு வாகனம் சொத்து, ஏற்கனவே இருக்கிற வீட்டை நல்லா இன்னும் சிறப்பா பண்ணிக்கலாம், நல்லா நல்லா அழகா பண்ணிக்கலாம், இன்னும் பிரமாண்டம் பண்ணலாம். இல்ல மேலமேடு வீடு கட்டலாம். ஒரு 2 மாடி 3 மாடி கட்டலாம். அல்லது இடமா இருக்குது, ஓட்டு வீடா இருக்குது, இது இருக்கிற காலி இடத்துல இன்னும் 2 வீட்டை கட்டலாம். இப்படி 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிற போது சொத்து யோகம் அமையும் என்று கூறி, அடுத்த காணொளியில் 5ஆம் பாவாதிபதி லக்ன பாவம் என்கிற 1ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.